ஹே மை பியர் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ்னல் சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் ஃபூ எழுந்திருக்கும் போதே மூமோ கிட்ட ஃப்ளர்ட்டிங் பண்ணிட்டு தான் இருக்கான். இன்னொரு பக்கம் ஹோட்டலில் காட்டினாங்கன்னா அங்கே லின்னு ஒரு லேடி வராங்க, கெஸ்ட்டாக வராங்க போல். அவங்க கல்யாணத்தையும் அங்கே தான் நடத்த போகிறாங்க. ஸோ அவங்கள வெல்கம் பண்ண ஸ்டாஃப்லாம் நின்றுட்டு இருக்கும்போது அந்த கூட இருக்கவங்களே சொல்கிறாங்க, இவங்களை வெல்கம் பண்ண உங்கள் பாஸே வந்திருக்கணும், பட் ஜஸ்ட்டு ஸ்டாஃப் மட்டும் தான் வந்திருக்கீங்க மாதிரி தான் பேசுகிறாங்க. அப்புறம் ஸ்டாஃபுமே பேசி சமாளிச்சிடுறாங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அந்த மாதிரிலாம். ஸோ இவங்க ரொம்ப பெரிய ஆள் போல், என்டையர் ஃப்ளோரையே இந்த கல்யாணத்துக்காக அவங்க புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்லாம் ஃபூக்கிட்ட வந்து ஒர்க்கர்ஸ் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ஸோ அதெல்லாம் ஃபூ கேட்டுட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் மூக்கூட ஃப்ளாட் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்படியே அவங்க ஹாப்பியாக இருக்கும்போது அப்போ வீட்டில் யாரும் இல்லை. டக்குன்னு பார்த்தீங்கன்னா டையும் டீயும் வந்துடுறாங்க. இவங்களும் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ டீயுமே ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர பூ வந்து இல்லை நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னு அவனே உளறிடுறான். அப்புறம் டீ சொல்கிறான், இல்லை நீங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ தான் நான் நினச்சேன்ட்டு. அப்போ ஃபூ கோமா, இங்கே பாருங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்ல அப்பயும் டீ அவனோட வேலையை தான் பார்க்குறான். எனக்கு 5000 ரூபா தருவியான்ட்டு. அப்போ பூவும் உனக்கு 20,000 தரேன் கிளம்புன்னு சொல்ல அவன் டையை கூட்டிகிட்டு வெளியே போயிடுறான். டையும் கேட்குறான், ஏண்டா நீ இந்த காசில் வச்சு வீடாக கட்ட போகிற, எதுக்குடா இவ்வளோ காசை வாங்குறேன்ட்டு. அதுக்கப்புறம் பூவும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸை காட்டுறாங்க. அந்த போலீஸாக இருக்கவங்க யாருன்னா டியானோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனை மாதிரி தான் இருக்கான். ஆக்சுவலாக இப்போ இந்த லின்னு ஒரு லேடி வந்தாங்கல்ல, அவங்க மேலே எதுவும் சந்தேகம் இருக்கு போல். அவங்க வந்து இந்த போதைப் பொருள் கடத்துவாங்கல்ல அவங்க போல். ஸோ அந்த ஆளுங்க வந்து இங்கே வந்திருக்கிறத இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனால தான் அந்த வெட்டிங் இன்விடேஷனை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா திடுதுப்புன்னு போய் அவங்கள கைது பண்ணிட முடியாதுல்ல. அதனால தான் இவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க அவங்கள எப்படி பிடிக்கலான்ட்டு. ஸோ அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் இப்போ மாறு வேஷத்தில் அந்த கல்யாணத்துக்கு போயிடுறாங்க. ஸோ அங்கே ஜாங்குன்னு ஒரு லேடி இருப்பாங்களா, அவங்க வந்து இவங்களை வெல்கம் பண்ணுறாங்க. நீங்கள் கெஸ்ட்டு அந்த மாதிரி வெல்கம் பண்ணும்போது, ஆமாம் என் பேர் லூசி, இவன் பேர் ஹென்ரின்ட்டு அந்த அசிஸ்டன்ட் ஆஃபீஸர்லாம் அங்கே ஒரு மாறு வேஷத்தில் போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் டியானோ டையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டியானு பார்க்குறதுக்கு லைட்டாக சேடாக இருக்க மாதிரி தெரியுது. அப்புறம் மூமு எங்கே வரலையா அப்படின்னு கேட்க டை சொல்கிறான், அவன் எங்கள் அண்ணனோட நல்லா ஒட்டிட்டான், அவனை விட்டு விலகவே மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க. டியானு சொல்கிறான், முதல்லலாம் ஹியாவை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருப்பான், இப்போ அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கானன்ட்டு. முதல்லலாம் அவன் ஹியாங்கிற வார்த்தையே அவன் ரொம்ப கோபமாக சொல்லுவான், இப்போ வந்து எவ்வளோ ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கான்னு நினச்சி இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அதோட டியான்னு சொல்கிறான், எனக்கு அவனுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ட்டு. பட் கொஞ்ச நேரத்துலேயே அவன் அழ ஆரம்பிச்சிடுறான். என்னன்னா இவனுக்கு இப்போ பிரேக்கப் ஆகிட்டு தான் சொல்கிறான். இவன் இப்போ ரீசெண்டாக ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருந்தான்ல, அவங்ககிட்ட தான் மனசு விட்டு பேசிட்டு இருந்திருப்பான். அதுதான் அந்த போலீஸாட்ட தெரியுது. பட் அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, என் வேலைனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம், உனக்கு ஆபத்து வரதை நான் விரும்பலை, உன்னை அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன், அதனால நீ என்னை விட்டு விலகிற மாதிரி சொல்லி தான் இவங்க பிரேக்கப்பே பண்ணியிருப்பாங்க. ஸோ டியான் வந்து டை கட்ட அழுதுட்டு இருக்கான், எனக்கு லவ் பண்ண தகுதியே இல்லைங்கிற மாதிரி அவன் அழுதுட்டு இருக்க. அப்போ டைமே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்படியே இவங்க 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போகுது. அப்போ டியான் சொல்கிறான், ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டையை கிஸ் பண்ணுற மாதிரி வேலை அவன் தள்ளி விட்டு சிரிக்கிறான், பைத்தியக்காரனா நீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் டை வந்து டியானை நல்லா சமாதானப்படுத்திட்டு இருக்கான். டியானுக்குமே இப்படி பிரேக்கப் ஆனாலுமே மூவும் டையும் இருக்காங்கல்ல, அதை நினைக்கும் போது அவனுக்கு ஆறுதலாக இருக்குது. நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல இவனும் சொல்கிறான், நானும் மோமோவும் எப்பயும் உன் கூட தான் இருப்போம்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் இந்த லூசியும் ஹென்ரியும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க. அப்போ ஜாங் வந்துடுறாங்க, நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்களா, பட் இதெல்லாம் எடுக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வெளியெல்லாம் யாருக்கிட்டையும் தரமாட்டோம், எங்கள் கல்யாணத்துக்கான ரெஃபரன்ஸாக தான் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ பூவுமே அங்கே வரான், கெஸ்ட்டு தானே, ஸோ அவங்ககிட்ட இன்ட்ரோ ஆயிக்கணும்லன்ட்டு அவனுமே இன்ட்ரோ ஆயிக்கிறான். அப்போ இவங்க கேட்குறாங்க, அம்மா இதை யாரை ஆர்கனைஸ் பண்ணுறேன் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம், உங்கள் ஹோட்டலே பண்ணி தரீங்களா இல்லை கல்யாண வீட்டுக்காரங்க பண்ணுறாங்களான்னு கேட்க இவங்க கல்யாண வீட்டுக்காரங்க தான் பண்ணி தராங்க போல். ஸோ அதெல்லாம் தான் இவங்க பேசிகிட்டு இருக்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே அங்கேருந்து ஒரு எவிடன்ஸ், அதனால ஏதோ கல்லுக்கல்லாக இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் அந்த மெயின் போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார்ல அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அந்த கல்யாண இடத்துலேருந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இந்த பொருள் மேலே இவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அப்படியே அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஃபூவை மீட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் ஃபூவையும் ஃபூவோட அசிஸ்டண்ட்டு அப்புறம் ஜாங் இவங்கள மட்டும் கூப்பிட்டு இவங்க ரகசியமாக சொல்லிட்டாங்க, நாங்கள் இப்படி போலீஸ் இங்கே வந்து இவங்களை பிடிக்க தான் வந்திருக்கோன்னு சொல்ல. ஃபூ பார்க்குறான், இவங்க உண்மைதான் சொல்கிறாங்கள மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட பேச
இவங்க அதையும் கேட்டுட்டு ஆமா நாங்கள் உண்மையதான் சொல்கிறோம், உங்களை நாங்கள் ஏமாத்தலை, இதில் உங்கள் கோஆப்ரேஷன் வேணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஹோட்டல் ரெப்புடேஷன் பற்றி யோசிப்பாங்கல்ல. ஸோ எங்கள் ஹோட்டல் பேர் வெளியே தெரியாமல் நிறைய நியூஸ் பேப்பர்லலாம் வராத மாதிரி பார்த்துக்கோங்க, வெளியே யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்ல இவங்களுமே நம்ம 5 பேரை தவிர யாருக்குமே இது நடக்கிறது தெரியாத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் இப்போ இந்த மெயின் ஆஃபீஸர் கிட்ட சொல்லிட்டு இருக்க. அவங்களுமே கேட்குறாங்க அவங்கள நம்பலாமான்ட்டு. கண்டிப்பா நம்பலாங்கிற மாதிரி தான் லூசியும் ஹென்ரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அது அவங்க சும்மா அங்க பொய்யா சொன்ன நேம் தான். இன்னொரு பக்கம் டை வந்து மால்ல நடந்து வந்துட்டு இருக்கான், ஃபோன் வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கானா, கீழே ஏதோ கொட்டி இருக்கு, அதை அவன் கவனிக்கல. பட் அங்கதான் டைய வந்து ஒருத்தன் ஃபிளர்ட் பண்ணிட்டு இருப்பான்ல, அவன் வந்து அது துடைக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி ஃபோன் நோண்டிட்டு வரதை பார்த்தோன்னே டக்குன்னு இவனை காப்பாத்துறதுக்காக அங்க தண்ணி இருக்குன்னு சொல்ல வந்துட்டு அவன் வலிக்கு விழுந்துட்டான். இவனை காப்பாத்த போய் அவனுக்கு அடிபட்டுருச்சு. அப்புறம் டையும் நீங்க ஓகேவா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப இவன் இங்கிறத பார்த்துட்டு ஓ நீங்க இங்கே இருக்கீங்களா, நீங்க எத்தனை வேலை தான் செய்யறீங்க மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு அப்படியே மருந்து போட்டு விட்டுட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ டை கேட்குறான், அம்மா நீங்கள் எத்தனை வேலை பார்க்குறீங்கன்ட்டு. அதுக்கு அந்த பையனும் உனக்கு எத்தனை வேலை தெரிஞ்சுக்கணும்னு கேட்டு ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பார்க்க 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போயிட்டு இருக்கு. சரி விடு, நான் தெரிஞ்சுக்க வேணாம்னு நினைக்கிறீங்க போலன்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போறதுக்காக அவங்க ரைட் புக் பண்ணுவாங்கல்ல பைக்ல. ஸோ அந்த மாதிரி அவன் புக் பண்ண அந்த சவுண்டுமே இவன் ஃபோனு கிடைக்குது. அதாவது இவன் இந்த ரேபிடோ அந்த மாதிரி பைக் இதுவுமே ஓட்டிட்டு இருக்கான் போல. ஏங்க நீங்க எத்தனை வேலைங்க பாப்பீங்கன்னு மாதிரி இவன் கேட்க, சரி வெயிட் பண்ணுங்க நான் சீக்கிரம் போய் வண்டி எடுத்துட்டு வந்துடுறாங்க மாதிரி சொல்லிட்டு இந்த பையன் போறான். இன்னொரு பக்கம் டியானை காட்டினாங்கன்னா அவன் வந்து ஒரு கடையில் நல்லா தூங்கிட்டு இருக்கான், அவன் ஒரு பையன் ரெஸ்ட் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டியான் எழுந்ததுக்கு அப்புறம் நீங்க யாருங்கிற மாதிரி கேட்க அந்த பையன் சொல்றான், நம்ம அன்னைக்கு கிளப்ல மீட் பண்ணோம்லன்ட்டு. அப்ப டியான் கேட்குறான், ஓ அப்ப என்ன இப்ப விடியோடய உட்காந்து நான் இப்படி தூங்கிட்டு இருக்கிறது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, பேசாம என் வீட்டுல கொண்டு போய் விட்டுருக்கலாமேன்னு சொல்ல அந்த பையன் சொல்றான் உங்க வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியாதுன்ட்டு. அப்போ உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாமான்னு கேட்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற அளவுக்கு எனக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் வரலங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அந்த கடை ஓனர் சொல்றாங்க, ஏன்பா விடிய இங்கே தான் இருப்பீங்களா, ஒருத்தன் என்னன்னா தூங்கிட்டு இருக்கான், ஒருத்தன் என்னன்னா அவனுக்காக முழிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான், கிளம்புங்க நான் கடையை சத்துணும்னு சொல்லிடுறாங்க. அப்ப டியானுமே எங்க போலான்னு கேட்க இந்த பையன் சொல்லிடுறான், நீங்க உங்க வீட்டுக்கு போங்க நான் என் வீட்டுக்கு போறேன்ட்டு. இப்போ ஹோட்டலில் காட்டினாங்கன்னா ஃபூ போய் அந்த லேடியை வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ ஃபூ வந்து இப்போ பேசும்போது இவனுக்கு தான் எல்லா விஷயம் தெரியும்ல, அதனால் நான் உங்களை ஹானர் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், இன்னொன்று நம்ம பிஸ்னஸும் பேசலாமாங்கிற மாதிரி அவன் ஸ்ட்ரெயிட்டாக டீல் பேசுகிற மாதிரி போகிறான். ஏன்னா அவனுக்கு தான் இந்த போலீஸ் சொல்லியிருப்பாங்க போல நீங்கள் இப்படி பேசுங்கன்ட்டு. அவங்களுமே இவனை பார்ட்னராக சேர்த்துக்க ஓகே சொல்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ கல்யாணத்துக்குமே ஃபூவை கெஸ்ட்டாக வர சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் மோமோ அவனோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போனான். அவனுக்கு பார்க்குறாங்க, நீ என்ன அதிசயமாக இங்கே வந்திருக்கன்ட்டு. அதுவா ஃபூ சொல்லிட்டாரு, இனிமேல் என்னை இன்டர்னா வைக்கிறதுல அவருக்கு விருப்பம் இல்லையா, எனக்கு வேற பொசிஷன் தரேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்ல அப்போ டியான்னு சொல்கிறான், பட் எனக்கு என்னமோ இதில் சந்தேகப்படுற மாதிரி இருக்குன்ட்டு. பட் டைமே எங்கள் அண்ணனை பற்றிலாம் அப்படி பேசாதன்னு சொல்ல டியான்னு சொல்கிறான், இல்லை எனக்கு இதுவும் இதில் அப்படிதான் தோணுது, முதல்ல அவர் மூமு மேலே எவ்வளோ அனுபவிச்சிருந்தாரு, பட் இப்பயும் விலகுற மாதிரி செய்கிறாருன்னு சொல்ல அப்போ மூமு சொல்கிறான், இல்லை அவர் என்னை ஏமாற்ற மாட்டாருன்ட்டு. அப்போ டியானுமே இல்லை ஜஸ்ட் வார்னிங்காக தான் உனக்கு இது சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ மூமு வந்து ஹோட்டலுக்கு வந்துடுறான், அவன் வர வேணான்னு சொல்லியிருப்பான், ஃபூ இருந்தாலும் வந்துடுறான். அப்போ ஃபூ வந்து அந்த அசிஸ்டன்ட் கிட்ட ஏதோ ரகசியமாக பேசிட்டு இருக்காங்க, அதாவது அந்த அந்த கல்யாண விஷயமா போல. பட் இவனுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதோ ரகசியமாக பேசுகிறாங்கன்னு தானே தோணும். அதுக்கப்புறம் இவன் வந்தோன்னே அவன் அசிஸ்டன்ட் வந்து வெளியே போயிடுறாங்க. அப்போ ஃபூவே கேட்குறான், நான் தான் உன்னை வர வேணான்னு சொன்னேன்லன்ட்டு. அப்போ மூமுவும் அது டக்குன்னு இப்படி வராமல் இருக்கிறது, இங்கே இருக்க யாருக்கும் நான் பாய் கூட சொல்ல, அதனால தான் வந்தேன்னு சொல்ல அப்பயும் ஃபூ மூமு கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே வெட்டிங் செட்டப்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அதில் இவங்க 2 பேரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டு வராங்க. மூமு வந்து ஆல்ரெடி அங்கே யூனிஃபார்ம் தானே போட்டிருப்பான். பூ வந்து ஒரு ஒயிட் கலர் கோட் சூட் போட்டு நடந்து வர அம்மா இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறான். அதுவா இன்னைக்கு நம்ம வெட்டிங் டேங்கிற மாதிரி ஃபூ மோமோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ மோமோவும் சொல்கிறான், நீங்கள் இன்னைக்கு ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்ட்டு. அப்புறம் ஃபூ வந்து சரி எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, என் வீட்டுக்கு போன அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் லிஃப்டில் ஏற போக அப்போ மூமு ஒரு மாதிரி சேட் ஆகிட்டான். அவனுக்கு டியான்னு சொல்லிட்டு தான் ஞாபகம் வருது, முன்னாடிலாம் ரொம்ப மூமுன்னு இருப்பான்ல, இப்போ அது இல்லையோங்கிற மாதிரி இவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இப்போ அந்த கல்யாணம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க மணமேடையில் அந்த லேங் அவங்க 2 பேர் வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. அதோட ஃபூ வந்து புதுசாக பிஸ்னஸில் ஜாயின் ஆகுறேன்னு சொல்லியிருக்கான்ல, அதனால் அவனையுமே மேடைக்கு இன்வைட் பண்ணி அவனை பேச சொல்கிறாங்க. அப்போ ஃபூவுமே தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்மளோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்லாம் நல்லா பிரைட்டாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு இவங்க சைன் பண்ணுவாங்கல்ல, அதை வந்து அந்த கப்பிள்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபூ கிட்ட தரும்போது ஃபூ கேட்குறான்,
நான் பண்ணுறேன். பட் எனக்கு அதுக்கு முன்னாடி உங்கள் பொருள்லாம் ரொம்ப சுத்தமானதான்னு எனக்கு தெரியணும். ஏன்னா என்னோட கஸ்டமர்ஸு, பார்ட்னர்ஸு யாருக்கும் அதில் ஏமாற்றம் வந்துடக்கூடாதுலன்னு சொல்ல, அந்த மேலுக்கு வந்து ரொம்பவே கோவம் வருது. பட் அந்த பொண்ணு தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி சொல்கிறாங்க. எங்களோட இதெல்லாம் ரொம்ப பியூராக இருக்கிறது தான். உங்கள் வெட்டிங் ரிட்டன் கிஃப்ட்லாம் பாருங்களேன், உங்கள் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொல்ல, அதுலேயுமே அது கிறிஸ்டலாக இருக்குது. பட் அதில் தான் ஏதோ பிரச்சனையே இருக்குது போல். ஸோ ஃபூ வந்து சொல்லிடுறான், நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்கன்னு சொல்லும் போதே அங்கே வேலை செய்கிற மாதிரி கெட்டப்பில் இருந்தது போலீஸ் தான் போல். அவங்க இவங்களை கைது செய்கிறாங்க. அந்த பொண்ணை மட்டும் தான் பிடிச்சிருக்காங்க. அந்த ஆளை பிடிக்கிறதுக்குள்ள அவங்க வந்து ஓடிடுறான். நேராக போய் என்ன பண்ணுறான்னா, அவன் ஆல்ரெடி ஒரு இடத்துல துப்பாக்கி வச்சுருக்கான். அதை எடுத்துட்டு அவனோட ஒரு சில பொருள்களையுமே எடுத்துகிட்டு அவன் போக, அப்போ மூமு லிஃப்டரே வெளியே வரான். அவன் நினச்சிக்கிறான் ஃபூ தான் முன்னாடி போகிறான்ட்டு. ஃபூன்னு கூப்பிட அப்போ இந்த ஆள் பார்த்து மூமு சுட்டுறான். அப்போ கரெக்டாக ஃபூ அங்கே வந்திருப்பான். அவன் மூமுவை காப்பாத்துறதுக்காக அவன் மூமு முன்னாடி போய் நின்னுறான். ஸோ அந்த குண்டு இப்போ ஃபூ மேலே தான் படுது. அப்போ கரெக்டாக இன்னொரு இது பண்ணுறக்குள்ள டக்குன்னு போலீஸ் வந்து அந்த ஆளை பிடிச்சிடுறாங்க. மூமு தான் பயந்துட்டான். ஃபூ எந்திரிங்கன்னு சொல்லிட்டு இருக்க இவன் சொல்கிறான், நான் உங்ககிட்ட சொல்லவே முடியாதுன்னு நினச்சேன். நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். இறப்பே நான் இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணுறங்க மாதிரி சொல்லிட்டு மயங்கிற. இவன் அழுதுட்டு இருக்க என்னை பாருங்கன்ட்டு. அதோட இது வரைக்கும் ஃபூ இவன் பின்னாடி சுற்றி இருப்பான்ல, அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து மூமு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். இதோட எபிசோட் முடியுது. அப்படியே என் கிரெடிட்ஸில் காட்டினாங்கன்னா, இவங்க ஸ்கூல் டைமில் ஃபூ வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து லைப்ரரியில் விளையாடிட்டு இருந்திருப்பான். அப்போ அந்த பேப்பர்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நிறையா எடுத்து குப்பையாட பண்ணி வச்சுருப்பாங்க கீழெல்லாம். அப்போ டீச்சர் வர ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓடிட்டாங்க. ஃபூவை மட்டும் அங்கே மாட்டி விட்டுட்டு அப்போ டீச்சர் பார்க்குறாங்க, நீ இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் நீ கிளம்புறேன்ட்டு. பட் ஃபூமே இன்னைக்கு தான் எங்கள் பேரண்ட்ஸ் ஊர்லேருந்து வராங்க, நாங்கள்லாம் மீட் பண்ணுமே, நான் நேரத்தில் போகணுன்னு சொல்ல அப்போ டீச்சர் சொல்லிடுறாங்க, அதெல்லாம் முடியாது, நீ க்ளீன் பண்ணிட்டு தான் கிளம்பணுன்ட்டு. இவனுமே சேடாக போய் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்பி வந்து பார்க்குறான். மூவ் வந்து அந்த எல்லா குப்பையுமே எடுத்து கரெக்டாக குப்பை பேக்கில் போட்டுட்ருக்கான். அப்போ ஃபூ பார்த்தோன்னா, அது நான் இந்த வழியாக போயிட்டு இருந்தேன் அவ்வளோதான்னு சொல்லிட்டு அந்த குப்பை பேக்கே எடுத்துகிட்டு ஓடிடுறான். அதை பார்த்து தான் ஃபூக்கு ஃபஸ்ட் டைம் மூமு பிடிச்சிருக்கும் போல். அதை பார்த்து அவன் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே அவன் வழக்கமாக அந்த 4 எண்ணி வச்சுருப்பான்ல, அதில் 1ன்னு எழுதுறான். ஸோ ஃபூ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இன்னையிலேருந்து நான் ஒன்று என்னை காதலிக்கு வைப்பேங்க மாதிரி அவன் நினச்சிட்டு சிரிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபூ மூமு பின்னாடி சுற்றி இருப்பான் போல். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமாவில் வர அடுத்த ஃபைனல் எபிசோடை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.